ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஆம், நாளை ஞாயிறு விடியலில் அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது. கேட்டுவிட்டு மகிழ்ச்சியுடன் தூங்கு என் செல்லமே. உன் சாயப்பா ஒன்று சொல்லட்டுமா என் செல்லமே? இந்த பிரபஞ்சத்தில் இலகிய மனம் கொண்டவர்கள் அடிக்கடி கல்லடி பட வேண்டும் என்பது எழுதப்படாத விதியாக உள்ளது. சிலருக்கு நடிக்கவும் தெரியாமல், நடிப்பவர்களை ஏற்றுக்கொள்ளவும் தெரியாமல், நியாயமாகவும் நேர்மையாகவும் இருப்பவர்கள் எங்கு சென்றாலும் முதலில் சந்திப்பது பிரச்சனைகளைத்தான். ஏனென்றால் நியாயத்தை பேசுபவர்களுக்குத்தான் எதிர்ப்பும் எதிரிகளும் அதிகமாக இருக்கிறார்கள். அந்த ஒரு தருணங்களில் விவாதமும் வேண்டாம், விளக்கமும் வேண்டாம் என் செல்லமே. அந்த இடத்தில் ஒரு சிறு புன்னகை காட்டி கடந்து விடுவதே உனக்கு பெரிய புத்திசாலித்தனம். ஆம் செல்லமே, அதேபோல்தான் உன்னை வாழ்த்த மனம் இல்லாதவர்கள் இருப்பார்கள் இந்த உலகத்தில். அவர்களை பற்றி ஒரு சிறு அளவு கூட கவலைப்படாதே. நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள், உன்னை சுற்றியும் இருப்பார்கள். அதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே. உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணம் செய்து கொண்டே இரு. ஒன்று மட்டும் நன்றாக தெரிஞ்சு கொள் என் செல்லமே, ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஜென்மங்கள், தனித்தனி பிறவிகள், தனித்தனி ஆன்மாக்கள். ஆகவே அவர்களுக்கென்று தனித்தனி ஆசாபாசங்கள் இருக்கும், குணங்களும் இருக்கும். அதன் வழியில்தான் அவர்களின் பயணமும் இருக்கும். அவர்களை ஒழுங்குபடுத்துகிறேன் என்று வேதனைகளை சுமந்து செல்லாதே என் செல்லமே. அவர்கள் போகும் வரை போகட்டும். போய் ஒரு அனுபவத்தை பெற்ற பின் தன்னாக திரும்பி வருவார்கள். அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். அவர்கள் போன பாதை நல்லதா கெட்டதா என்பதை அவர்களாக உணர்ந்தால்தான் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரியும். அந்த உண்மையை நீ முன்கூட்டியே சொன்னால் உன்னை அவர்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கவே பிடிக்காது. இதுதான் வாழ்க்கையின் தத்துவம் என் செல்லமே. அவர்களது பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் அவர்களின் குணமும் செயல்களும் இருக்கும். ஆம், அது உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும், ஏன் பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும், பேரன் பேத்திகளாக இருந்தாலும், எந்த உறவுகளாக இருந்தாலும் அவர்களது பிறவி குணம் ஒருபோதும் மாறாது. எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வதுதான் அவர்களின் விதி. இதை நீ மாற்றி அமைக்க முடியுமா? ஒதுங்கி நின்று வேடிக்கை பார் என் செல்லமே. பந்த பாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்கிறேன் என்று கெட்ட பெயரை சம்பாதித்து கொள்ளாதே. ஆம், அவர்களுக்கு அனுபவம் தான் குரு. அந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு தன்னை மாற்றிக்கொள்வதற்கு அவர்களுக்கு விதி இருந்தால் தன்னை திருத்திக் கொள்வார்கள். அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். செயற்கையாக ஒரு குணத்தை உருவாக்கி உன்னிடம் அன்பை காட்டினாலும் தான் யார், தன் குணம் என்ன என்பதை ஒரு நாள் வெளிப்படுத்தி விடுவார்கள். எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருந்து பழகிக்கொள் என் செல்லமே. நாம் வந்து போகும் உலகத்தில் பிறந்திருக்கிறோம். அவரவர்களுக்கு என்ன வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அதை தவிர நாம் வேறு எதையும் செய்து காட்ட முடியாது. எல்லையில்லாத அன்பை வைத்திருந்தேன், என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டே இருக்காதே. கடலுக்கும் ஒரு எல்லை வைத்திருக்கிறான் கடவுள். அதையும் மீறி சில வேளைகளில் இறைவன் வகுத்த எல்லையை கடல் தாண்டி விடுகிறது அல்லவா? அதுபோல இயற்கையின் சுபாவங்களைப் போல் மனித இயற்கையின் சுபாவங்கள் சில நேரங்களில் தங்களை வெளிப்படுத்திவிடும். நீ உன்னை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படி வைத்து கொண்டு வாழ பழகிக்கொள். அதில் நன்மை வந்தாலும் அல்லது தீமை வந்தாலும் உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அதை வைத்து உன்னையும் திருத்திக் கொள்ளலாம் என் செல்லமே. ஆகவே இன்பமானாலும் துன்பமானாலும் அதை நீயே சந்திக்க கற்றுக்கொள். அதை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு துணையை தேடாதே. உன் இன்ப துன்பத்தில் பங்கு பெறுவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் நிச்சயம் அவர் உன்னை கைவிடாமல் உன்னோடு சேர்ந்தே பயணிப்பார். அது உன் பிறவி பிராப்தத்தை பொறுத்து இருக்கிறது. அப்படி அது நடந்துவிட்டால் எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு இணைந்தே இருப்பார். நீ பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் வரும் துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை உருவாக்கிக்கொள். மனிதன் மீது வைக்கும் நம்பிக்கையை விட
சாயப்பா மீது வைக்கும் நம்பிக்கையை அதிகரித்துக்கொள். உன் கண்ணீரும் உன் கவலையும் உன்னை பலவீனமாக காட்டிவிடும். அழுவதாலும் சோர்ந்து போவதாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. எப்படி இருந்தாலும் நீதான் அந்த சுமையை சுமந்து ஆக வேண்டும். அழுது சுமப்பதை காட்டிலும் ஏற்று சுமப்பது உனக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். ஆகவே தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனிதனின் உலகத்தில் வாழ வைக்கும் என்ற உண்மையை உணர்ந்து கொள் என் செல்லமே. இந்த பக்குவத்தை அடைந்து விட்டால் எந்த துன்பமும் உன்னை நெருங்காது என்பதை உணர்ந்து கொள். ஆகவே நான் மேல் கூறிய இந்த முக்கியமான பதிவினை உனக்கு நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதை நீ கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் கேள். பொறுமையாக மீண்டும் மீண்டும் கேளு என் செல்லமே. ஏனென்றால் நான் சொல்லும் ஒவ்வொரு வரிகளும் உனக்காகத்தான் சொல்கிறேன். ஆம், இதன்படி நீ நடந்தால் உன் வாழ்க்கை சொர்க்க பூமியாக மாறிவிடும் என் செல்லமே. நீ அழுது புலம்ப வேண்டியதற்கான அவசியமே இல்லை. உனக்கானது கண்டிப்பாக உன் கையில் வந்து சேரும். அதை யாராலும் தடுக்கவே முடியாது. ஆம் செல்லமே, அதுவரை சற்று நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நிதானமாக யோசிக்கும் திறனோடு நீ இருக்க வேண்டும் என்றுதான் உன் சாயப்பா உன்னிடம் அடிக்கடி சொல்கிறேன். என் அன்பு செல்லமே, நீ விடியலை நோக்கி தினமும் காத்து கொண்டிருக்கிறாய். யார் உன்னை வேண்டாம் என்று கூறிவிட்டு போனாலும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் கோபத்தை மட்டும் வெளிப்படுத்தாதே. ஏனென்றால் உறவுகள் உன்னை விட்டு போகும் அல்லது வரும் வீணாக குழம்பாதே. எந்தவித பாசமும் நேசமும் நிரந்தரமில்லை. உனக்கு யாருமே இல்லை என்ற உணர்வு இருக்கவே இருக்கக்கூடாது. அவர்கள் யார்? உன்னை உதறிவிட்டு சென்றவர்கள். உன் சாயப்பா நான் இருக்கிறேன். எதற்காக நீ கவலைப்படுகிறாய்? உனது எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. நீ எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாயோ அவை அனைத்தையும் ஜெயிக்கப் போகிறாய். எப்படி என்று கேட்கிறாயா? நான் உனது நிழலாக கூடவே வந்து கொண்டிருக்கிறேன் அல்லவா? அனைவரும் வியக்கும்படி வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன். நீ அடிக்கடி மறந்து போகிறாய். உன் கவனம் சிதறாமல் பார்த்துக்கொள். கொஞ்சம் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள். நீ எதிர்பாராத நேரத்தில் எவ்வளவு விஷயங்களை உனக்கு முடித்து தந்திருக்கிறேன். அதுபோல பொறுமையாக இரு. இனிமேல் எதற்காகவும் எப்போதும் கலங்காதே. உன் சாயப்பா நான் நிச்சயமாக உனக்காக உன் கூடவே தான் இருக்கிறேன். நீ ஜெயிக்கப் போவது உறுதி என் செல்லமே. ஆகவே நான் ஒன்னொன்று சொல்லட்டுமா? நம் வாழ்க்கை செல்லும்போது நாம் பல உறவுகளை உருவாக்குகிறோம். ஒவ்வொரு உறவிலும் நாம் வெவ்வேறு உணர்வுகளை அனுபவிக்கிறோம். சில உறவுகள் குறுகிய காலமாக இருக்கும், மற்றவை வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். எங்கள் உறவுகள் நம்மை மிகவும் அனுபவமாக்குகின்றன. ஆழமாக வாழ்க்கையின் மகிழ்ச்சி மற்றும் வலி. இந்த உறவுகளை நாம் எவ்வளவு விரும்புகிறோமோ சில சமயங்களில் அதே நபர்களும் அதே உறவுகளும் இதய வலிக்கு ஆதாரமாகின்றனர். ஆகவே நம் வாழ்க்கையில் சிலர் நம் ஆன்மாவை உயர்த்துகிறார்கள், மற்றவர்கள் உடைந்த இதயத்துடன் நம்மை விட்டு செல்கிறார்கள். ஒவ்வொரு உறவும் நமக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறது. இந்த பாடங்கள் நம்மை வலிமையாக்கும். வலியும் துக்கங்களும் வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதை நினைவில் கொள். மிகவும் நேசித்த உறவுகள் கூட சீராக செல்லாது. உங்கள் உறவுகளை நீண்ட காலம் நீடிக்க உங்களால் முடிந்தவரை முயற்சி செல்லுங்கள் என் செல்லமே. ஆம் செல்லமே, நாளை ஞாயிறு வீடியோவில் அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது என்று சொன்னேன் அல்லவா? உனக்கானது நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். ஆம், இந்த பதிவினை கேட்ட உனக்கு நிம்மதியான தூக்கமும் நல்லதொரு நாளைய பொழுது உனக்கு நல்லதொரு பொழுதாக விடிய உன் சாயப்பா உனக்காக அருள் ஆசி வழங்குகிறேன். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.